வணக்கம். 2016 நவம்பர் மாதம் மகர ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்ற சூழ்நிலையில் இம்மாத கிரகநிலைகளை நாம் ஆராய்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேது பகவானும், 8ஆம் இடத்திலே ராகு பகவானும், 9ஆம் இடத்திலே குரு பகவானும், 11ஆம் இடத்திலே சனி பகவானும், உங்களுடைய ராசியிலே செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் செய்யும் மாதம் ஓரளவுக்கு சிறப்பானது என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் மாதங்களிலே எதிர்பாராத தனவரவும், பணவரவும், பொருள் வரவும் கிட்டும். பணப்புழக்கம் சரளமாக இக்காலங்களிலே இருந்து வரும். அதே சமயத்தில் 8ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது உங்களை பற்றிய வீண் வதந்திகளையும், பிரச்சனைகளையும், போராட்டங்களையும் சொல்லும். 8ஆம் இடம் என்பது நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையை சொல்வதால் எவ்வளவு இருந்தாலும் இம்மாதம் நமக்கு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக தந்தையாரின் உடல் நலத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருத்தல் வேண்டும். 9ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்வது ஒரு சிலருக்கு வேலையின் நிமித்தமாக ஆன்சைட் செல்வதற்கான வாய்ப்பும், 9ஆம் இடம் என்பது ஹையர் எஜுகேஷனை சொல்வதால் உயர் படிப்புக்காக வெளிநாடு செல்ல வேண்டிய காலத்தையும் இம்மாதம் குறிக்கிறது. அதே சமயத்தில் சனி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது நற்பலன் என்றுதான் சொல்ல வேண்டும். 11ஆம் இடம் என்பது உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாக வேண்டிய காலங்கள். அதே சமயத்திலே உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டிற்கும் 11ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் இடம் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இம்மாதங்களிலே அமையும். அதோடு உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், அவர்கள் வெளிநாடு செல்வதற்கான ஒரு சந்தர்ப்பமும் இம்மாதங்களில் நடந்தேறும். நெருங்கிய உறவினர்களால் உங்களுக்கு நன்மையும் நற்பலன்களும் ஏற்படும். அதே சமயத்திலே புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் அதிபதியாகி அவர் நல்ல இடத்தில் சஞ்சாரம் செய்யும் காலங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த வேலை, எதிர்பாராத வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும், ஒரு சந்தர்ப்பமும், அந்த வேலையில் முன்னேற்றமும் உங்களுக்கு இம்மாதங்களில் அமைந்தரும். அதே சமயத்திலே நல்ல வேலையாட்கள், அதன் மூலமாக நமக்கு நற்பலன்களும் இக்காலங்களிலே கிடைக்கும். உங்களுடைய தாய் மாமன் இருந்தால் அவர்களால் எதிர்பாராத நன்மைகள் இக்காலங்களிலே வந்து சேரும். சனி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு நற்பலனும், அவர்களால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். மேலும் குரு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும். ஒரு சிலருக்கு நீண்ட தூர பயணமும், அந்த பயணத்தால் நன்மையும் அமையும். அதே சமயத்திலே 8லே ராகு இருக்கக்கூடிய காலங்களிலே தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதோ, தேவையில்லாத விஷயங்களிலே நாம் ஈடுபடுவதோ கூடாது. மேலும் 9ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலங்களிலே உங்களுக்கு ஆலய தரிசனம் அடிக்கடி அமைவதற்கான ஒரு வாய்ப்பும், குலதெய்வ வழிபாடும் இம்மாதம் சிறப்பாகவே அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேது பகவான் சஞ்சாரம் செய்வது எதிர்பாராத தனவரவை, பணவரவை குறிக்கும். இதுவரை வராத உங்களுடைய பணங்கள் தவணை முறைகளை வந்து சேர்வதற்கான ஒரு வாய்ப்பும், ஒரு சந்தர்ப்பமும் இம்மாதம் அமையும். சனி 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாக, எண்ணங்கள் பூர்த்தியாக நல்ல ஒரு வாய்ப்பாக இக்காலங்கள் அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக செவ்வாய் 4-11 கூடியவர் உங்களுடைய ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். 4ஆம் இடம் எல்கத்தை சொல்லுவதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். மேலும் உங்களுடைய பேக் போன், பேக் ஷோல்டர்கள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு மாதங்களிலே ஏற்பட்டு விலகும். குறிப்பாக அடி வயிற்றில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமையும். ஒரு சிலருக்கு பல்வலி போன்ற உடலில் உள்ளூர இருக்கக்கூடிய உறுப்புகளில் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே அருகிலே இருக்கக்கூடிய சிவன் கோயில் சென்று நவகிரகங்களில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபட்டு வர நற்பலன்கள் ஏற்படும். அதே சமயத்தில் சனி பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே அருகிலே இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று நவகிரகங்களிலே இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு வில்வைகளை மல்லிகைப்பூவால் அர்ச்சனை செய்து வர நற்பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.